சிஸ்டம் சரியா இருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா டாக்டர்களை திட்டு. ஏன்னா அவங்க தான் எல்லா ஊர்லயும் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு பார்த்தீங்களா. எங்க தேவர் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வந்தாரு. நான் ஹோமியோபதி கொடுத்தேன், இந்த மாத்திரை என்ன விலைன்னாரு. 100 மாத்திரை 10 ரூபான்னு சாப்பிட மாட்டேன்ட்டானே. மாத்திரை 200 ரூபானா தான் சாப்பிடுவோம்னா. அப்படி தயார் பண்ணிட்டான் நாட்டை. சண்டாளைங்க 7000 ரூபா இருந்தது. நான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன். அவள் சாயங்காலம் 10 ஃபைலோட வந்துட்டார். அவள் மீசை திருக்கிட்டார். என்னாச்சே தேவர என்ன? ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்ட்டார். என்னவே பண்ணா? காலையில் போன முதலாளி உடனே இந்த ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க. இந்த மண்டையெல்லாம் ஏதோ படம் எடுத்தாங்க, திரும்ப வெளியே எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை படுக்க போட்டு சட்டையெல்லாம் கலத்திட்டு பசையாக தடவி எல்லாத்தையும் ஒட்டிட்டு அது பிசு பிசுன்னு அடிச்சுட்டே இருந்தது. பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தனால அதையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு 1500 ரூபா போடுவான்னு எனக்கு விவரம் தெரியாது. 1500. பட் அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு டாக்டர் வந்தார், வயிற்றை தட்டினார், குப்பரை போட்டு முதுகில் தட்டினார், சுத்தியல் மாதிரி வச்சு முழங்கால் எல்லாம் தட்டினார், நாக்கை நல்லா நீட்டினார். நல்லா நீட்டினேன். 2 கண்ணையும் இப்படி இழுத்து இழுத்து பார்த்தாரு. அப்புறம் எதையோ ஒன்று வச்சு மூச்சை விடுன்னாரு. நம்ம மூச்சை காப்பாற்ற வந்தால் இவன் மூச்சை விடுங்கானே நான் பயந்துக்கிட்டே படுத்திருந்தேன். அது பூரா டெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளவு என்னை பார்த்து கடைசியில் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சது இவனே ஒன்றும் தெரியாமல் தான் நம்மளை இவ்வளோ நேரம் சோதிச்சிருக்கான் போல தெரியுதுன்னு. அந்த ஒன்றும் தெரியாத டாக்டருக்கு 1000 ரூபா போட்டான்னு. சரி, அப்புறம் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை போய் டப்புன்னு குத்திட்டு, என்னென்னா ரத்தம் எடுத்து சுகர் இருக்கான்னு பார்க்கணும். கடைசியில் இப்போ என்னவே ஆச்சு? ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. சரி போயிட்டு வரோம்னே. ஏன்ட்டையும் ஒன்றும் இல்லைன்னாரு. என்ன 7000 ரூபாய் வாங்கிட்டு விட்டானுவோ, ஊருக்கு போன 200 ரூபா கொடுங்கன்னாரு. இதானவே அங்கே போகாதன்னு. அப்புறம் அந்த டாக்டர் எங்கள் ஊர்லேயே பெரிய டாக்டர், எல்லாரும் என்கிட்ட பிரியமாக இருப்பான்ல. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு கிராமத்தை அனுப்பிச்சா அவன்கிட்ட 7000 ரூபா வாங்கிட்டு விட்டுருக்கேன்னா அந்த ஐயர் சிரிச்சுட்டே சொல்லுவான், அண்ணா நல்ல வேலை அனுப்பிச்சேர், இந்த மாதம் நான் பேங்க்கு டியூ கட்ட வேண்டாமா? எத்தனை மிஷின் கடனில் வாங்கியிருக்கேன். ஓய் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளும், அப்பப்போ அனுப்புவோம், உமக்கும் ஒரு கமிஷன் தரேங்க. ஆஹா, நல்ல நடங்கய்யா, தமிழ் படி நடங்க. பசித்து புசினால கிளவி, பசிச்சா சாப்பிடுங்க, நோயே. இந்த பஜ்ஜின்னு ஒரு பலகாரம் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது நம்மளை கூப்பிடும், நம்ம போகக்கூடாது. செக்கச்சவேன்னு வா வாங்கும். நோ. குத்தாலத்தில் குளிக்க வரீங்களா பூமணி கவிமணி? அங்கே பச்சி போடுவான் பத்தியெல்லாம் சுட சுட. 10 வருஷமா அந்த எண்ணெயில் தானே போடுறான். அவன் என்ன சொல்றான்? மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க. அவனே தினத்தந்தி பேப்பரை வேறு வெட்டி போட்டிருப்பான். இந்த குளிச்ச உடனே பசி வரும். அதனால தான் கூழானாலும் குளித்து குடினா கிளவி. கிளவி எவ்வளோ பெரிய அறிவாளி அப்பையார். குளிச்ச உடனே ஒரு பசி வரும்ல. அருவிலேருந்து போய் இந்த பச்சியை வாங்கி பார்த்துருக்கீங்களா? தினத்தந்தி பேப்பரை வச்சு எண்ணெய் எடுக்கானா, உன் நாக்கு அறுத்தான்னு கேட்கேன். அப்படி அதை திங்கணுமா? இல்லை நம்ம கூட வர்ற பயிரோட பார்த்தே இருப்பேன், மிதிச்சிருவேன். இல்லை உங்களுக்கு என்ன அப்படி சாப்பிட்ருவான். ஆலங்குளத்துக்கிட்ட கார் வரும்ல, அண்ணாச்சே ஏப்பம் ஒரு மாதிரி தாறுமாறா வருதம்மா வரும். அது 10 வருஷம் என்னடா நாய. அது மாதிரி ஐந்தருவிக்கிட்ட பானாசமெல்லாம் எங்கள் அண்ணாச்சி ஒரு இட்லி கடை வச்சிருப்பா. அவள்கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம். குளிச்சுட்டு வந்தான்னா 6 இட்லிக்கு மேலே கொடுக்க மாட்டார். நான் தான் ஒரு நாள் கிட்ட என்னன்னாச்சு 6 இட்லிக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கன்னு, அதுக்கு மேலே தின்னா ருசி தெரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு சூது வச்சிருக்காரு பாருங்க. அந்த குளிச்ச உற்சாகத்தில் 6 தான் அவனுக்கு ருசி தெரியாதான். அவள் அதில் டாக்டராக இருக்கா. நம்ம தமிழ் எல்லாம் சொல்லி தெரியா. பசித்து புசி, கந்தையானாலும் கசக்கி கெட்டு, அக்கீஸ் மாட்டுன்னு சொல்லல ஔவையார். கந்தையானாலும் கூழானாலும் குழித்து குடி, இடம்பட வீடடேல். பெரிய வீடாக கட்டி வச்சிடாத, பின்னால் 5 பேர் குடியிருப்பான் உனக்கே தெரியாது. கூடாது. நம்ம தாளமுத்து நடராஜன் அப்படித்தானே கொண்டுட்டானுங்க சேலத்தில் இல்லையா? சுடுகாத்திர எதிர போய் வீடு கட்டணும். அவங்க அப்பா அர்த்தனாரி செட்டியாருன்னு சொன்னார், நாங்களும் சொன்னாங்க வேணா நடராஜன். இந்த வடநாட்டு கொள்ளைக்காரங்க வந்து கொண்டு இடம்பட வீடடேல் கிளவி. அதான வள்ளுவர் சொன்னார், மருந்து சாப்பிடுமா சாமின்னு. வள்ளுவர் கடை மருந்து சாப்பிட வேண்டான்ட்டார். எப்போ என்ன செய்ய சாமின்னு? சீரணமானா சாப்பிடுனார். உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லித்தரேன், சீரணமானா சாப்பிடு. உங்கள்கிட்ட பெண்களுக்கு பசித்து பூசி உங்களுக்கு தான் அவையார் பண்ணாங்க. என்ன தெரியுமா? நல்ல பசி கட்டும் புருஷனுக்கு அப்புறம் சாப்பாடு வைங்க, மண்ணு மாதிரி தின்றுவார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, அவன் தின்னே தீருவான். ஆனால் பசிக்க விட்டுறணும், வச்சிடக்கூடாது. ஒரு பொருங்க ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கணும். அந்த ஆள் துடிப்பார் பாருங்க, அப்போ வச்சிருங்க. கபா கபா கபான்னு பிரமாதம் அனந்தனாயி பெஸ்ட்ன்றுவான்.
இந்த ஔவையார் பொம்பளைய பார்த்தீங்களா, பொம்பளைகளுக்குன்னு இது சொல்லியிருக்கான். பசித்து வள்ளுவர் சொல்லால துய்க்க துவர பசித்துங்க. நல்லா பசிச்சு கூடுமானவரை உணவு விடுதிக்கு போகாதுங்க. 1000 ரூபா செலவழிக்கிறீங்கம்மா, வீட்டில் அது ஒரு 10 நாளைக்கு வரும்லாமா. வீட்டில் ஒரு வடை செஞ்சா பண்டம் செஞ்சா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல, அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, நல்லாவா இருக்குது, ஒன்றும் புரியல. காப்பியில் ஈ விழுந்துட்டுனா எடுத்துகிட்டு போயிட்டான், திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டான். என்னன்னு கேட்டேன், ஈயை எடுத்தாச்சுங்க. அட சண்டாளா, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்கள்கிட்ட நான் அதை தான் சொல்ல வந்தேன். கண்ணதாசன் சொன்னது அதுதான். இது வாழ்க்கை இப்படி தாண்டாட்டார், இது பாட்டுக்கு போகும் இல்லையா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம், நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும் இல்லையா. 1000 வாசல் இதயம், இங்கு 1000 எண்ணம் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும். எத்தனை பாட்டு சண்டாடு. இந்த பாட்டெல்லாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். இவன் திருவள்ளுவரே நம்மகிட்ட நம்ம பேச சொல்ல, அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்க. அட நாய்க்கு பிறந்த பயில உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு, அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ. இந்த இங்கிலீஷ்காரன் போயிட்டான், ஆனா மெக்காலே சொன்னான், நாங்க இந்த நாட்டை விட்டு போயிடுவோண்டா, ஆனா உங்களுக்கு முழு இந்தியன் கிடைக்க மாட்டான்னு சொன்னான் மெக்காலே. உங்க ஆள்ல பாதி பேல நான் இங்கிலீஷ்காரன் ஆகிட்டு தான். பேண்ட்லயே 30 பாக்கெட் வச்சிருக்கானே. நான் ஒரு பையட்ட கேட்டேன், என்ன மளிகை சாமான் வாங்கிட்டு போயிடும் மாமா வீட்டுக்குன்ட்டு. அதில் உப்பு, புளி, மிளகாத்த, கடுகு, உளுந்தம்பருப்பு. அட லூசு பயலுவலா, லூசு பயலுவலா. அந்த முட்டு வர ஒரு டயரை போட்டுக்கிட்டுருவான், அதை போட்டு நடக்கிறான். இந்த மெட்ராஸில் எல்லாரும் பணம் சம்பாதிச்சிருக்கானோட அதை விட நோய் சம்பாதிச்சிருக்கான். காலையில் கடற்கரைக்கு போய் பாருங்க, நடக்கானுவான். இவன் அவன்கிட்ட கேட்கான், மாப்பிள்ள உங்களுக்கு எவ்வளோ? 390, எனக்கு 400. சுகர் அவ்வளவு இருக்குன்னு பெருமையாக சொல்றான் ஐயா. வெளிப்படையாக கேட்கேன், நம்ம பெரிய படையாச்சி இருந்தாங்கல்ல அந்த காலத்தில், அவங்களுக்கு இருந்ததாயா? அவங்க பாட்டுக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இந்த டிவிஎஸ் விட்டின்னு எங்கள் ஐயங்கார், எங்கள் மாவட்டத்துக்காரன் தான் வண்டி கழிவு. அம்மாட்டையெல்லாம் சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுக்க, இருசக்கர வாகனம் வச்சு. இந்த 15 வயசு பண்ணலாம், அவனுக்கு என்னமா தெரியும், சின்ன பிள்ளை இல்லையா. இது பொம்பளைய பாதி காரணம். என் பிள்ளை என்ன அருமையாக ஓட்டுறாங்க, பிறகு தினத்தந்தியில் படம் வந்துடும். அவன் சின்ன பிள்ளை, அவன் ஒரு 20 வயசுக்கு மேலே தானே அவனுக்கு ஒரு தெளிவு வரும். பையனுக்கு கார் ஓட்டணும்னால என்னுடைய கணக்கியா, திருமணமாகி குழந்தை பெற்றவனை ஓட்ட சொன்னா தான் அவனுக்கு ஒரு நிதானம். நடுவு தெருவில் கோழி வந்து நிற்க, கோழி வந்து பஸ்ஸை முறைச்சு பார்க்க, என்ன அரசு பஸ் ஆங்கு. மனுஷன் வரான், மாடு வருது, கிழவன் வர்றான், குழந்தைகளுக்கு வாகனம் வாங்கி கொடுக்க விட. நான் சொல்ல, குழந்தைகள் ஐயோ பாவம். அவன் கேட்பான், அம்மா தாய்மார்கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த டிவியை கலத்தி எங்கேயாவது வச்சிருங்க, அதை நடு வீட்டில் வச்சுட்டு பிள்ளைகிட்ட படி, இன்னும் நீ திருமதி செல்வம் பார்த்தா விளங்குமா வீடு. திருமதி செல்வம், தங்கம், அது செல்லமே வர போகுது. என்ன தம்பி? ஆமாம், அந்த திருமதி செல்வத்தில் அந்த ஒரு பையன் வாரான், அந்த செல்வம் அவன் மகாத்மா காந்தியை தோக்கடிச்சிருவான் போலுக்கு, அவ்வளவு நல்லவனா இருக்கும். நிச்சயம் அவனை யாராவது சுடத்தான் போறாங்க, வேற வழியே இல்லை. நம்மால் அதை தாங்கவே முடியல. சண்டாள பையன், எனக்கு புரியலையா. அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்குறேன், 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றுறது லட்சுமி வீட்டுக்குள்ளே வரணும்னு தானே. அப்போ டிவி வைக்க, அதில் வருது அழுதா, விளங்கு வீடு. பொம்பளைகளுக்கு அறிவு வேணாம். கிழவங்க அந்த காலத்தில் சொன்னால் விளக்கேற்று லட்சம், அப்போ மட்டும் அளவு விட்டுக்கிட்டு இருந்தா சரி. எந்த சீரியல்லையாவது பொம்பளையை கேவலமாக காட்டுறான். அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா, மாமியாரை கொல்ல மரும முயற்சி பண்ணா, மருமோட கொல்ல, பெண்களை குறைவாக தானே காட்டுறான். அப்போ இவங்க பூரா உட்காந்து பார்க்காங்க. நான் என்ன நினைக்கேன்னா, இவங்களுக்கு மனநோய் இருக்கு. இந்த மாதிரி இவங்களும் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்காங்க, அப்படித்தான் அர்த்தம். இந்த தொடரை நீங்களாம் எதிர்க்கணும். பெண்கள் இந்த மாதிரிலாம் தொடர் வெளியிடாதையா சொல்லணும்ல. பொம்பளையை தப்பா தானே காட்டுறான், நியாயமா காட்டுறானா? கண்ணையோட கோவலன் சரியா வாழாட்டா கூட அவன் மேல ஒரு பழி வந்தவுடனே அந்த பிள்ளை நின்று போராடிச்சு பார்த்தீங்களா, ஒரு அரசாங்கத்தை. அவ அரசாங்கத்தை விட்டுட்டு இன்னொரு அரசாங்கத்தை. அப்படி பெண்கள் வாழ்ந்த நாடு. அம்மாட்டையெல்லாம் கேட்க, டிவியை வச்சுட்டு பிள்ளைய படின்னு சொல்லாது, நியாயமா? அது நடு வீட்டில் அவன் எப்படி படிப்பான்? அதில் சில தாய் தப்பன் பறிச்ச நேரத்தில் டீயை போட்டு ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய வச்சுக்கிட்டு படி அவனை. இவங்களும் முடிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்? ஏய்
நினைவுபடுத்தான் பாங்க. அந்த பேர் தூக்கம் வருது. அவன் என்ன பண்ணுவான், சின்ன பிள்ளை, உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, இரவு சீக்கிரம் படுக்க விட்டுருங்க குழந்தைகளை, காலையில் 3:30 மணிக்கு எழுப்பி விட்டு படிக்க சொல்லு. அதான் எங்கள் ஐயன் சொன்னான், காலை எழுந்தவுடன் விடிய காலம் படித்தா ஏறு. இப்போ எனக்கு 10,000 கமராமா பிறகு திருக்குறள் புறான்னு சொல்கிறேன்னா அதிகாலையில் படிப்பேன். அதுவும் என்ன சொல்கிறேன், 3:30க்கு எழுப்பி 4:30க்கு முடிச்சிடணும். இல்லைன்னா ஊரில் வம்பு இருக்குது. கேளுங்கள் கொட்டு கப்பாட்டும் தட்டுங்கள் தேர்ற கப்பாட்டும் கேளுங்கள் ஒரு பாட்டு இங்கேருந்து நம்மால் வேப்பில் தானி இவன் ஒரு பாட்டு. அப்புறம் இடையில நாகூர் அணிப்பா. அந்த 3 மதமும் நம்மளை தூங்க விடுதானா அப்படியே காலம் 5 மணிக்கு ஊரில். யோசிங்க, எல்லா சாமியும் ஒன்று தான் ஐயா, புரியுதா? முஸ்லீம்களே நிறைந்திருக்கிற ஊரில் ஒரு இந்துவுக்கு நோய் வந்தால் முஸ்லீம் டாக்டர்கிட்ட தானே காட்டுவான். முஸ்லீம்களுக்கு இந்து டாக்டர்னா இந்துட்டு தானே காட்டுவான். இந்துக்கள் இருந்திருக்க ஒரு முஸ்லீம் தான் டாக்டர்னா அவர் தானே காட்டுவான். அதான் பெரியார்கிட்ட ஒரு தடவை கேட்டானுவா, ஏன் கடவுள் இல்லைங்கிறியன்னு. நான் சொல்லவே இல்லைன்ட்டார். அவர் ஆபத்தான ஆள் கிழவன். நீங்கள் தானே சொன்னீங்க, நான் எங்கே சொன்னேன்? நீங்கள் தானே கடவுள் இல்லைன்னு. நான் சொல்லலப்பா. இந்துக்கள் என்ன, இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கிறிஸ்தவ கடவுள் இல்லைன்னா அவர் சொல்றது பாருங்க. அப்புறம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து கடவுள் இல்லைன்னா, அப்புறம் இவனும் சேர்ந்து அந்த கடவுள் இல்லைன்னா, அவனு 3 பேரும் தனித்தனியாக சொன்னதை நான் மொத்தமாக சொன்னா ஏன்டா கோவப்படுறீங்க? அந்த கிழமை மேலே எனக்கு என்ன மரியாதைன்னா, அந்த ஒரு கிழமன் தாயா காந்தியை சுட்டவன்னே சொன்னால் இந்த நாட்டுக்கு இந்தியாங்கிற பெயர் எடுத்துட்டு காந்தி நாடுன்னு பேர் விடுங்க. இப்போ நான் உணர்கிறேன், நான் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னை பார்த்தோன்னு என்ன கேட்குறேன், அந்த மாதிரி ஃப்ரம் காந்தி லேண்டுங்கிறான். நல்ல வேளை எங்கேயாவது ஆர் யூ ஃப்ரம் தனுஷ் லேண்டுன்னு கேட்டுருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. நம்ம மான மரியாதை எல்லாம். ஆனால் ஸ்ரேயா மேலே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? மாமா கூட நடிச்சாச்சு, மருமன் கூட நடிச்சாச்சு, இப்போ பேரன் கூட நடிக்க போறான்னு கேள்வி. நம்ம உயிரோடு இருந்து பார்க்க கொடுத்து சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. தனுஷ் ஆனால் தனுஷ் நம்ம ஆனால் நல்ல நடிக்கிறான் அந்த பையன். இந்த ஆடுகளம் அந்த பொல்லாவில் ரொம்ப நல்லாவே நடிக்கிறான் அந்த பையன். இந்த அழகாக இருந்தவனை தான் காட்டணுங்கிற இந்த ஃபார்மெட்டை தான் பாரதி ராஜா மாற்றி விட்டான். அதில் நம்ம ஐயங்காரே கோமனம் கிட்டே தான் நடிப்பான் சப்பானியா. ஸ்ரீதேவி கூட, ஸ்ரீதேவி தான் ஒரு பத்திரிகையில் சொன்னான், கமலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவன் எல்லா இடத்துலையும் நடிப்பான்ட்டான். அவன்கிட்ட அனுபவப்பட்டிருக்காளுவோ, அதனால தான் அவனை காதல் மன்னன்காங்க. அவள் அப்பாட்ட ஒரு தடவை கேட்டான், உன் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுதான், என் குணம் அவன்கிட்ட இருக்குங்கார். அவரும் கோட்டைச்சாமி செட்டியார் நீங்கள் சொந்தம் ஒருத்தர். 2 பேரும் சில்க் சுமிதா நடனத்துக்கு கூட போயிருக்காங்க கமல் மூலமாக. கமல் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் அப்பா வந்தோடனே அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் நான் சில்க் சுமிதாட்ட. அந்த பிள்ளை போய் இவரை நல்லா கட்டி பிடிச்சிட்டான் சீனிவாஸ் எங்கார. இவர் பாட்டுக்கு சும்மா நிற்காரான், விடுனே சொல்லலையாம். கோட்டைச்சாமி செட்டியாருக்கு கோபம், ஏல கமல் உன்னை தூக்கி வளர்த்த மாமா நிற்க, உங்கள் ஒப்பனை மட்டும் கட்டி பிடிக்க சொல்லியிருக்கேன் ராஸ்கல் இந்த கிழமை. நான் பரமக்குடிக்கு போகிறேன், அவர் என் கம்ப்ளைண்ட், நம்ம கட்சிக்காரர் அவர் கோட்டைச்சாமி செட்டியார் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், கமலை கண்டிங்கன்னார். என்னையவே கண்டிக்க சொல்லிடுறேன், ஒப்பனே சில்க் சுமிதா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, நான் தூக்கி வளர்த்த செட்டியார் என்னையா சினிமா வாழ்க்கை. அந்த பிள்ளை சில்க் சுமிதா எப்படி செத்துது பார்த்தீங்களா? எனக்கு என்ன வருத்தம்னா, அவள் அந்த மேனேஜர்கிட்ட போய்ட்டு நான் ஐயாவை சந்திக்கணும்னு, ஐயாட்ட வந்து பேசுங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு இருக்கான். காலையில் வர்றேன்னு இருக்கு, சாயங்காலம் தற்கொலை பண்ணிடுச்சு. என் வாழ்க்கையில் பெரிய அதிர்ச்சி. பல திரைப்பட நடிகர்கள் என்கிட்ட வந்து பேசிட்டே இருப்பான், நான் ஒன்றும் இல்லை கேட்டே இருப்பேன். அவளும் பேசின அப்புறம் சில விஷயம் சொல்ல, இப்படி பார்த்துக்கம்மா போ. சரிதாவை பாலச்சந்தர் வீட்டில் சொன்னேன், என் புருஷனை பற்றி குறை சொல்லிட்டே இருந்தா, நீ நல்ல பிள்ளையாடான்னேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருச்சு. விடுறா, என் சின்ன பையன் அவரை மாதிரியே இருக்கான்னா, அப்போ சந்தோஷம் தானே படணும். அவனை மாதிரியே உன் சின்ன பிள்ளை இருந்தா கிறுக்கு. பாலச்சந்தர் சொன்னார், இப்போ சரிதா சந்தோஷமா இருக்கா உங்களால் என்னார்? என்னால் இல்லை, கடவுள் ஏன் மூலமாக அவளுக்கு அதை எதுவுமே நம்ம செஞ்சிட முடியாது, நம்ம மூலமாக கடவுள் நல்லது. அதான் சந்திரசேனன் அந்த மணிகண்டன் தான் என்னை கூப்பிட்டது வர சொல்லி, கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிடுங்களேன்னார். சந்திரசேகரன் தான் சொன்னார், அவங்களுக்கெல்லாம் கேட்டதை கொடுத்துடணும்னு இருக்கார். இவர் அப்படி சொல்வார்னு தெரிஞ்சால் நான் முதல்ல அதை கரெக்டாக கேட்டிருப்பேன். அந்த இளவு நமக்கு முதல்ல, இதுக்கு தான் ஒவ்வொருத்தட்டையும் முன்னக்கூட்டியே நம்ம பழக வேண்டியது. அன்பாருங்க, அன்பின் வழியது. எங்கள் அப்பா வள்ளுவன் சொன்னால், ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னா என்ன சாமி அடையாளம்னா, அன்பாக இருந்தால் தான் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம்கார் வள்ளுவர். பெண்கள்கிட்ட சொல்கிறேன், புருஷன்ட்ட அன்பார், ஒன்றும் செய்ய வேண்டாம். வெளியில் போயிட்டு வந்தான்னா உட்கார சொல்லுங்கள். எதுக்கியா வெயில் அலையிறீங்கன்னு 2 வார்த்தை சொல்லுங்களேன். துண்டு வச்சு துடைக்காதீங்க, முந்தானை வச்சு துடைங்க. நாயே வளர்க்க வேண்டாம் நீங்கள். அந்த நாயே பேப்பர் வாங்கிட்டு வரும், புஸ்தகம் வாங்கிட்டு வரும். இதெல்லாம் ஒரு சூது. இதை சொல்லி கொடுக்க நான் அங்கேருந்து வரணுமா ஐயா? வாழ்க்கை மகிழ்ச்சியாக்குது.
ஆடவர்களுக்கு சொன்னேன், மனைவிட்டு அன்பாருங்க. நான் தான் அப்போதே சொல்லிட்டேன், எனக்கு பத்மினி மேலே ஆசை தான். நமக்கு வேலைம்மா தான் கிடைச்சா, வேலைம்மா தான் பத்மினி. உங்களுக்கெல்லாம் சொல்லலாம், எந்த மனைவி அவங்ககிட்ட மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? வருத்தப்பட்டுலாம் பயன் இல்லை. தமன்னா நமக்கு கிடைக்க மாட்டான், அதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதனை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் இருக்க மனைவிட்டு அன்பாருங்க, பாசமாக பழகிக்கிடுங்க. அவர்கிட்ட போய் திமிராக பேசாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தைய சுமந்து தர்றவா நம்மளை. அவளுக்கு பெண்ணுன்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? எவள் பேணுகிறாளோ அவள் பெண். பெண்ணு தான் பேணுவா, அதான் தற்காத்து தற்கொண்டான் பேணின்னா. அதனால தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் தான் பாரதி. அன்பாக இருங்கள், வெற்றிகரமாக இருங்கள், நல்ல அறிஞர்களை மதியுங்க. இவங்க மேலே அதான் மகிழ்ச்சி. கண்ணதாசனுக்கு வாழப்பாடியில் விழான்னா பெரிய விஷயம். ஏன்னா செட்டியார்கள் எடுத்தாங்கன்னா எனக்கு புரியுது, நகரத்தார்கள். இவங்க எடுத்தது பெரிய விஷயம். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி. இரத்த தானம் செய்யுங்கள். உங்களுக்கு அருகில் உள்ள இரத்த வங்கியில் இன்றே உங்களை இரத்த கொடையாளியாக பதிவு செய்து கொள்ளுங்கள்.